ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சேனலில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கார்ட்டூன் வீடியோஸ் போகிற சேனல் தான் அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் கிடைக்குது. ஏன்னா எல்லா வீட்லேயும் குழந்தைங்களும் இருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. அந்த குழந்தைங்க ஸ்மார்ட் ஃபோனை எடுத்தாலே யூடியூப்பில் போயிட்டு டேரெக்டாக அந்த கார்ட்டூன் இருக்கிற வீடியோஸ் தான் பார்க்குறாங்க. இதனாலே அந்த சேனல் ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகிடுது. நீங்களும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை மேக் பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இது நம்ம சேனலில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதை Part-2 வீடியோஸ் ஆல்ரெடி Part-1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நாமளும் இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணணும்னா, நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எப்படி இவங்க வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கான்னு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சேனல் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதை ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்றதை பிளான் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்ட்டூன் சேனல் நம்ம டைப் பண்ணால் அதிகப்படியான சேனல்ஸ் வருது. பட் நம்ம அந்த நீச் கார்ட்டூன், பட் சப் நீச் எதனா நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சேனல் ஈஸியாக பாப்புலர் ஆகும். அந்த சப் நீச் தான் பேர்ட் கார்ட்டூன் சொல்லி எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்த சேனல் இதுதான், சீச்சு டிவின்னு இருக்குது. லாஸ்ட்டு 30 டேஸில் 30 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 33 வியூஸ் போயிருக்கு. மொத்தமாக 458 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 522 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆவரேஜாக இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் பில்லில் செக் பண்ணி பார்த்தோம்னா 8.3K, அதாவது 8.3Kனா 6,87,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாதத்துக்கு. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்காங்க. இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இந்த சீச்சு டிவி மாதிரியே நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம வீடியோஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். மோஸ்ட் பாப்புலரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 16 மில்லியன், 8.1 மில்லியன், 7.9 மில்லியன், 7 மில்லியன் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அதிகப்படியான மில்லியன் வியூஸ் போயினே இருக்குது. இவங்க சிம்பிளாக ஒரே ஒரு பேர்டை மட்டும் வச்சு பண்ணுறாங்க, அதாவது பறவைகள் மட்டுமே வச்சு பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டமாக எப்படி வீடியோஸ் மேக் பண்ணலான்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது இவங்க பேர்டு மட்டுமே வச்சு பண்ணியிருக்காங்க, நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. அனிமல் கேட்டகரியே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேர்ட் மட்டும் வச்சு பண்ணாமல் அனிமல் குரூப்பே கொண்டு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு அனிமலை ஜாயின் பண்ணி எப்படி பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அடுத்து சோட்டி பேர்ட் டிவி தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களும் இது மாதிரி தமிழில் கிரியேட் பண்ணி அதிகமாக போட்டிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் பேர்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்களும் பேர்டை கிரியேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதாவது பறவைகள் சம்மந்தமாக கிரியேட் பண்ணி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை காமிச்சேன். பட் மேஜராக இவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டோம்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இதை நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம மொபைல் மூலிமா பண்ணலான்றதான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக சொல்லி தர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு 3D Mannequine சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதில் எனக்கு ஓப்பன் காட்டுது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஓகே கேட்குது ஓகே கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் நியூன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் நியூ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான அதிகமான விலங்குகள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது அனிமல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த விலங்கு வேணுமோ நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணி போடுங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் எதனா ஒரு பேர்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேர்டை சூஸ் பண்ணி ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்து திருப்பி ரிமூவ் ஒர்க் காட்டுது. கீழே திருப்பி ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுது. அதாவது இந்த பேர்டை நம்ம எப்படி வேணால் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் எடிட்டிங் செஷன். இது செஷனுக்குள்ளே தான் நீங்கள் இதை நம்ம எப்படி எப்படிலாம் வடிவமைக்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம், அனிமேட் பண்ண போகிறோம். புதுசாக இதோட கலர் மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மாதிரி ஏகப்பட்ட விலங்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. கீழே பார்த்தோம்னா நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கம் சைடில் ஸ்லைட் பண்ணுறது, அதுக்கு கீழே பார்த்தோம்னா ரொட்டேட் பண்ணுறது, கீழே இந்த மாதிரி ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி மேலே கீழே தள்ளுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஒவ்வொன்றும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அப்போ தான் நீங்கள் இதை கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி சைடில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுன்னு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் அவுட் பண்ணுங்கள். மேலே அனிமேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ளைன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் லெஃப்ட்னு கிளிக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட்டில் பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் ரைட்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் அப் டவுன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளையிங்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். அழகாக ஒரு ஃப்ளை பண்ணுற ஒரு அனிமேட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா நம்மளால் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ஓகே, இப்போ அழகாக ஃப்ளை பண்ணுறது கிடச்சிருச்சு. கீழே பார்த்தோம்னா அந்த லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த லாக் பட்டன் எதுக்குன்னா நம்ம பேமெண்ட் கட்டினா தான், ப்ரீமியம் கட்டினா தான் மீதி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ப்ரீமியமில் எதுவும் கட்டாதீங்க, ஃப்ரீயாக ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க.
இந்த யூஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன், முன்னாடி நான் வந்து அன்லாக் பண்ண போகிறேன்னா இதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் வீடியோ குவாலிட்டியை மேக் பண்ணி போடலாம். அடுத்து இப்போ பார்த்தோம்னா இந்த ஃப்ளையிங் பண்ணுறத நம்ம இன்னும் நிறையா எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம்னா பேக் ஆப்ஷன் இருக்குது. அந்த அனிமேட்டை திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்கின்னை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2-3 ஸ்கின் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிங்கன்னு அடுத்து கீழே பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த பேர்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றி இதை கொண்டு போய் தான் நம்ம கைன்மாஸ்டர் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மொத்தமாக பேக்ரவுண்டை க்ரீனாக மாற்றிடலாம். ஓகே, கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீனில் வச்சுருங்க. க்ரீனில் வச்சுட்டு ஃபுல் ஒப்பாசிட்டி க்ரீனில் வச்சுருங்க. பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற நீங்கள் மொத்தத்தையும் நீங்கள் க்ரீனாக மாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பரவுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷனில் வச்சு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைன்மாஸ்டர் ஆப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த வீடியோவுக்கான பேக்ரவுண்ட் ஒன்று வேணும். அந்த பேக்ரவுண்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் தான் இமேஜ் சர்ச் மேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கார்ட்டூன் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே நம்மளுக்கு ஏகப்பட்ட கார்ட்டூன் பேக்ரவுண்ட் கிடச்சிட்டோம். இது எல்லாமே ஃப்ரீ தான். இதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கார்பரேட் இஷ்யூவும் வராது. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் எதனா ஒரு பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான 2-3 பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கான விஷுவல் கிடச்சிருச்சு, பேக்ரவுண்டோட இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீனை எடுத்துன்னு போய் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதுதான் கைன்மாஸ்டர். நீங்கள் எந்த ஆப்பை வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கைன்மாஸ்டர் வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ கைன்மாஸ்டரில் எப்படி இதை நம்ம எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லோட் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் வரும். கைன்மாஸ்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மேலே இங்கே பார்த்துங்க அனிமேஷன் சொல்லிட்டு எதனா உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 16:9 தான் நமக்கு வரும். கீழே கிரியேட் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோட என்ன பண்ணுங்கள், இங்கே மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டில் வைக்க போகிற பிக்சரை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச இங்கே பேக்ரவுண்ட் பிக்சர் இருக்குது. இதில் எதனா ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கின்னு கீழே பார்த்தோம்னா சின்னதாக கொடுத்துருங்க. இதை நம்ம பெருசாக ஆக்கிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ ஃபார்மேட் கொஞ்சம் பெருசாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி இல்லை உங்கள் சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அடுத்துங்க லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணோடனே ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண அந்த பேர்டோடைய வீடியோ இங்கே இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக காட்டுது பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணுங்கள், கிராப்பிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மொத்தமாக தேவைப்பட போதில் நான் அந்த பேர்டு மட்டும் தான் நமக்கு தேவைப்பட போகுது. அதனால் அந்த பேர்டை மட்டும் அழகாக நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம எப்படி போக வைக்கிறதுனா கொஞ்சம் பெருசாக வைக்கிங்க. பெருசாக வைக்கினேன். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி போக வைக்கணும்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். குரோமா கீ யூஸ் பண்ணுவோம். குரோமா கீ யூஸ் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இது கொண்டு வந்து வச்சுருங்க. இதுவே நம்மளுக்கு போதும். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் அழகாக நம்மளுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதை அனிமேட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு பேர்டை கொண்டு வந்தாச்சு, அதை பறக்கிற மாதிரி அனிமேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இங்கே இருக்கிற அந்த கீ ஐக்கானை தான் யூஸ் பண்ண போகிறோம். கீ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தோம்னா அது இது காட்டும். கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த பக்கம் பேர்டையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி திருப்பி இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த பேர்டை இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. திருப்பி கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இது அப்படியே வெளியே போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இது எப்படி அனிமேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அழகாக அனிமேட் ஆகி நேராக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பண்ணது. இதே மாதிரியே நீங்கள் எந்த அனிமல் வேணால் கொண்டு வந்து பறக்கிற மாதிரியோ நடக்கிற மாதிரியோ அதில் இருக்கிற அனிமேஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. இதில் ட்ராகன் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அதாவது ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அனிமல்ஸ் இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படலாம்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்ட் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ அழகாக மேக் பண்ண முடியலாம். பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதனால் அது அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும். பட் நம்ம இது வந்து நம்ம வேகமாக பண்ணுறதால நம்மளுக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் நிறைய அனிமல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு இது அனிமேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அடுத்து பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேர்டுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னா கீழே ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேர்டு பறக்கும்போதே நீங்கள் எதனா சொல்ல விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே சொல்லிடலாம். சொன்னீங்கன்னா அந்த பேர்டு வந்து பேசினே போகிற மாதிரியே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்துருப்பாங்க பாரு. இதில் போயிட்டு வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வாய்ஸை நம்ம பேசுனது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பறவை பேசுகிற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு அனிமல் பேசுகிற மாதிரியோ பறவை பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்சரில் நீங்கள் ஏகப்பட்ட வாய்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தான். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிடுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 12 இல்லை 15 வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பிட் ரேட் வந்து அதிகமாக வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும், வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல போய்ட்டு அப்லோட் தான் பண்ண போகிறோம். டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் டைட்டிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அழகாக ரீச் ஆகிடும். தம்ப்நெயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்ப்நெயில் மட்டும் அழகாக கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி வந்து தம்ப்நெயில் அழகாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் மூலியமாகவும் சரி இல்லை கம்ப்யூட்டர் மூலியமாகவும் சரி எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் அந்த வீடியோவில். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா யோசி எந்த விதமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக SEO ஆகிடும். குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து உங்கள் ட்ரெண்டிங்கில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு எந்த இன்புட்டும் போட தேவையில்லை. வீடியோ மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக மேக் பண்ணிங்க, தம்ப்நெயிலில் கொஞ்சம் குவாலிட்டியாக மேக் பண்ணிங்க, இதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ராஜா தமிழன் சைனிங் ஆஃப். பபாய்.